பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சின்ன தகவல் தோப்புக்கரணத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். பிள்ளையார் முன்னாடி நாம் போடுறது தான் தோப்புக்கரணம். காலைல எந்திரிச்சு அந்த காலத்தில் பல் துளக்கி குளித்ததுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் சாமி கும்பிடுற போது தோப்புக்கரணம் போடுறது ஒரு வழக்கம். அது இப்போ சின்ன குழந்தைங்க யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை தண்டனையாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா யாரும் நடைமுறைப்படுத்துறதில்ல அப்படின்ட்டு. அந்த தோப்புக்கரணம் ஒரு உன்னதமான நடைப்பயிற்சி. அது யோகாலையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிகளில் தண்டனை தான் இது. இந்த தோப்புக்கரணம் எப்போவுமே ஒரு சுத்தமான சமதளமான இடத்துல தான் போடணும். மரத்துக்கு கீழே போட்டால் ரொம்ப விசேஷம். ரொம்ப ஆடைகள் தளர்வாக இருக்கணும். 2 காலையும் உடலோட அகலத்திற்கு விரித்து வச்சு வலது காதை இடது கையாலையும் இடது காதை வலது கையாலையும் பிடிச்சிக்கணும். இந்நிலையில் முழங்கால மடக்கி உட்கார்ந்து எழுந்திரிக்கணும். உட்காரும்போது மூச்சினை மெதுவாக உள்ளே இழுத்து எழுந்திரிக்கும் போது வெளியே விடணும். இந்த பயிற்சியை முதல்ல 5 தடவை, பின்னாடி 7, அப்புறம் 9, நல்லா பழகினதுக்கப்புறம் 21 முறை செய்யலாம். இந்த மாதிரி மூச்சு உள்ளே இழுக்கும்போது பிராணவாயு 70% மூளைக்கு சென்று நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. நம்மளோட உள்ளத்திற்கு ஒரு நல்ல நிலைப்பாடு கிடைக்குது. நம்மளோட நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கிடைக்குது. குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, நல்ல செயல்பாடு அதிகரித்து கல்வி கேள்வி அறிவுச்செல்வம் பெருகுது. நாமும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு நல்லதான ஆரோக்கியமான உடம்பு பெறணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். இந்த தோப்புக்கரணம் இப்போ ஸ்பெஷலாக எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே கண்டிப்பாக சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை ஒவ்வொரு எக்ஸசைஸ், அதாவது பிடி பீரியட்லேயும் இதை பண்ண வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. அந்த காலத்துக்கு தண்டனையாக இருந்தது, இந்த காலத்து பயிற்சியாக மாற்றப்பட்டு விட்டது. எப்படியோ நல்லதுக்கு தானே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது சின்ன சின்ன அழகான சிக்கு கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.